கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில ஆண்டுகள் முன்பதாக வாக் வித் மீ என்ற ஒரு அழகான ஆங்கில பாடலை நற்செய்தி பாடகர் ஒருவர் தன்னுடைய பாடகர் குழுவுடன் சேர்ந்து பாடி பிரபலமாக்கினார். அந்த பாடலின் பின்பதாக ஒரு அழகான சம்பவம் ஒன்று உள்ளது. இந்த நற்செய்தி பாடகர் இந்த பாடல் எழுதுவதற்கு முன்பதாக ஜாஸ் இசை கலைஞராக இருந்தார். அவருடைய பெயர் குர்டிஸ் லுண்டி என்பது. இவர் அப்பொழுது போதை மருந்துக்கு அடிமையாயிருந்ததினால் மறுவாழ்வு சிகிச்சைக்காக அவர் ஒரு இடத்துல சேர்ந்தாரு. அந்த சமயத்தில் தன்னோடு அங்கு சிகிச்சை பெறுகிற மற்றவர்களை இணைத்து ஒரு பாடகர் குழுவை உருவாக்கினார். தன்னோடு சிகிச்சை பெறும் சக நோயாளிகள் பாடல் மீது ஒரு பற்றுடையவர்களாய் இருக்கிறார்கள், பாடல்களை விரும்புகிறார்கள் என்று அறிந்த அவர் இந்த அழகான கிறிஸ்தவ பாடலை இயற்றினார். அதன் பின்பதாக அவர்கள் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடினாங்க. அப்பொழுது அவர்கள் வாழ்க்கை அப்படியே மாறியது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அங்கு வந்தது. ஒரு பாடல் தானன்னு யோசிக்கிறோம். அந்த பாடல் வரிகள் அதை பாடும் பொழுதே போதை பழக்கத்திலிருந்து அவர்கள் முற்றிலும் விடுதலை பெறும்படியாய் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் ஜெபிக்கிற பாடலாய் மாறியது. அப்படியே அவர்கள் விடுதலையும் பெற்றார்கள். அந்த பாடகர் குழுவில் இருந்த ஒருவர் சொன்னாரு, நான் இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு தீராத வலி அப்படியே எனக்கு மறைந்து போனது, அந்த வலியே இப்பொழுது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அந்த பாடலை பாடிய ஒவ்வொருவரும் அதை பாடலாக ஏதோ வார்த்தைகளாக மாத்திரமல்ல, அதை உணர்ந்தவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபத்துடன் பாடுகிறவர்களாய் மாறினார்கள். அதனால் அந்த பாடல் அவர்களுக்கு மாத்திரம் இல்ல, யார் எப்பொழுது எங்கு கேட்டாலும் அது ஒரு நல்ல ஆசீர்வாதமான பாடலாய், விடுதலை தருகிற பாடலாய் மாறியது என்று நான் ஒரு இடத்துல வாசித்தேன். இந்த ஜிஎல்பி ஊழியத்திலும் கூட கடந்த மாதத்தில் தேற்றிடும் தேவனே என்ற ஒரு டைட்டில் சாங்கை நாங்கள் வெளியிட்டோம். நீங்கள் யாவரும் கேட்டிருப்பீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் பின்பகுதி, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்ற வார்த்தை தான் ஜிஎல்பி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம். எங்கள் போதகர் சுந்தர்ஷா அவர்களுக்கு ஆண்டவர் தந்த தரிசனம் இந்த வாக்கு தத்தம். அதை வைத்துதான் இன்று வரைக்கும் நாங்க ஊழியம் செய்து வருகிறோம். அதை அடிப்படையாக கொண்டு ஒரு அன்பான சகோதரர் எழுதி கொடுத்த பாடல் தான் தேற்றிடும் தேவனே என்ற பாடல். பிரியமானவர்களே, நீங்கள் மனம் கசந்து இருக்கலாம், உங்கள் இருதயம் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் காயங்களை கட்டுகிறவரா இருக்கிறார். துன்பம் சூழ்ந்து வாழ்க்கையே முடிந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு புது துவக்கத்தை இயேசு தருகிறார். அது மாத்திரமல்ல, கைவிடப்பட்ட நிலையில் நான் தனிமையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் துணையாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். சிறைப்பட்ட வாழ்க்கை, அதுக்காக ஜெயில தான் இருக்கணும்ல, வாழ்க்கையே ஒரு அடிமைத்தனத்தை போல, சிறைப்பட்ட வாழ்க்கையை போல நான் அடிமையை போல உணர்கிறேன்னு அழுகிறீங்களா? தேடி வந்து உங்களுக்கு விடுதலை தருகிறவர் தான் விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்து. ஆமேன். தலைமுறை தலைமுறையாய், உங்களுக்கு மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் மகிழ்ச்சியை தருகிறவர், உங்களை நடத்தி செல்லுகிறவர், உங்களுக்கு துணையாய் இருக்கிறவர், உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த பாடல் வரிகளை அநேகர் உணர்ந்து பாடி எங்க ஜிஎல்பி ஊழியத்துல வருகிற பிரேயர் சென்டருக்கு வருகிற ஒவ்வொருவரும் இந்த பாடலை பார்க்காமலேயே பாடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் இந்த பாடலை அனுதினமும் கேட்பதோடு பாடி ஆறுதலை பெற்று வருகிறார்கள். இதற்கு பின்பதாக ஆவியானவர் வல்லமையாய் இந்த வார்த்தைகளை எழுத உதவி செய்திருக்கிறார். அழகான இந்த ஆசீர்வாதமான பாடலை நம்ம ஊழியத்துக்கும் கொடுத்திருக்கிறார். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களைப் போலவே
ஆசீர்வாதங்களோடு ஆறுதலும் சமாதானமும் கிடைக்க பெற்றவர்களாய் ஏசாயா 61:1 நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஊழியத்தின் மூலமாக, இந்த பாடலின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யூடியூபில் இதோடைய லிரிக்கல் வீடியோ, ஒரிஜினல் வீடியோ சாங் மாத்திரமல்ல, ஸ்பாட்டிஃபை என்ற ஆப்பிலையும் நம்முடைய பாடல் இன்று முதல் வெளிவந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த பாடலை கேட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆறுதலும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் வருவதாக. ஏசாயா 61:1 இந்த பாடல் மூலமாய், இந்த ஊழியத்தின் மூலமாய் நிறைவேறட்டும். உம்முடைய நாமம் இந்த ஊழியத்தின் மூலமாய், இந்த பாடல் மூலமாய் மகிமைப்படட்டும், மேன்மைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். இதை கேட்காதவர்கள் இன்னும் அநேகர் இந்த பாடலை கேட்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி தாரும். எந்த சோசியல் மீடியால அவர்கள் மனமுடைந்தவர்களாய், திக்கற்றவர்களாய், வாழ்க்கையை வெறுத்தவர்களாய் பார்க்கும் பொழுது இந்த பாடல் அவர்கள் கண்களில் படட்டும் ஆண்டவரே. இந்த பாடலை கேட்டு நான் சுகத்தை பெற்றேன், இந்த பாடலை கேட்கும் பொழுதே என் வாழ்க்கை மறுரூபமானது, இந்த பாடலை கேட்கும் பொழுதே என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன், இந்த பாடலை நான் கேட்கும் பொழுதே என் வாழ்க்கையை என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொன்ன சாட்சிகள் எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும். இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள், ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அனுப்பப்படுற நோக்கத்தை நிறைவேற்றட்டும் சுவாமி, ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாளில் இந்த பாடல் பின்பதாக இருக்கிற அந்த சம்பவங்களை அநேகர் பார்க்கும்படியாய் இந்த பாடலை ஆசீர்வதித்து தாரும். இந்த இரவு நேரத்திலும் இந்த செய்தி கேட்க ஒவ்வொருவரையும் சமாதானமாய் தூங்க உதவி செய்யும், ஆறுதல் படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.